விஜயும் காவேரியும் வீட்டுக்கு வந்த சந்தோஷத்துல பாட்டியும் ராதாவும் அவங்கள விழுந்து விழுந்து கவனிக்க. ஆனா இது அன்புக்கு தான் சுத்தமா பிடிக்கல. ஏன் அதை பார்க்கும்போது விஜய்க்கு அன்பு சொல்லாமலேயே அவங்களோட மனசுல இருக்கிறது புரிஞ்சிருச்சோ என்னமோ. அதனாலேயே விஜய், நாங்க வந்துட்டோன்றதுக்காக யாரும் இந்த வீட்டை விட்டு வெளியே போக வேண்டிய அவசியமே கிடையாது, இங்க யாரெல்லாம் இருந்தீங்களோ அவங்க அப்படியே இருக்கலான்னு அன்பை டைரக்டா சொல்ற மாதிரியே அவங்களுக்கு தெரியாத மாதிரி சொல்ல. ஆனா அன்பும் அவமானத்துல நான் வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு உடனடியாக அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஆனால் அவங்க போனதுக்கப்புறமா தாத்தா காவேரி கிட்டே இந்த மாதிரி சொன்னபடியே விஜயை கூட்டிகிட்டு வந்ததுக்காக ரொம்பவே நன்றி சொல்லிக்கிட்டு இருக்க. காவேரியும் அதே மாதிரி தாத்தா கிட்ட காமெடியாக பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அங்கே வந்த விஜயும் தான் இந்த வீட்டுக்கு வர முக்கியமான காரணமே காவேரி தானே சொல்ல. உடனே பாட்டி கொஞ்சம் பொறாமையில், ஏன் அப்போ நீ எனக்காக வரலையான்னு கேட்க, உடனே காவேரியும் கொஞ்சம் கிண்டல் பண்ணுற மாதிரி பாட்டியை வம்புக்கு இழுத்துக்கிட்டு இருக்காங்க. இதை புரிஞ்சுக்கிட்ட பாட்டியும் காவேரி கிட்ட காமெடிக்காக தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பக்கத்தில் இருந்த ராதா கிட்ட காவேரி வம்பு இழுக்கிற மாதிரி, நீங்கள் பசுபதியால் பிரச்சனை வரும்னு பயந்தா நீங்கள் முதல்ல இவங்க கிட்ட தான் என்னென்னு கேட்கணும், ஏன்னா பசுபதி தானே இவங்களோட சம்மந்தின்னு சொல்ல. ஆனால் ராதாவும் தன்னோட புருஷனோட முட்டாள்தனத்தாலையும் பேராசையாலையும் தன்னோட பையனோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நடந்தது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு வருத்தப்பட. உடனே விஜயும் சரி சரி போதும் போதும், விளையாட்டுக்கு பேச ஆரம்பிச்சது இப்போ சீரியஸாக போய்கிட்டு இருக்கு. அப்புறம் மறுபடியும் இந்த வீட்டை விட்டு போகிற விஷயப்பா யாரும் எதுவும் பேசக்கூடாது, அது மட்டும் இல்லாமல் பசுபதியால் இதுக்கப்புறமா எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரையுமே சமாதானப்படுத்திடுறாங்க. அதுக்கப்புறமா அன்பு தாத்தா தனியாக இருக்கிற நேரமாக பார்த்து அவங்க கிட்ட வந்து கம்பெனி விஷயமா பேச. ஆனால் தாத்தாவும் அதான் விஜயும் காவேரியும் வந்துட்டாங்கல்ல, அதனால் இதுக்கப்புறமா கம்பெனி பொறுப்பு எல்லாத்தையுமே வழக்கம் போல் விஜயும் காவேரியும் பார்த்துப்பாங்கன்னு சொல்ல. இதில் கடுப்பான அன்பும் கொஞ்சம் தன்னோட வயிற்றுச்சில் தாத்தா கிட்ட கொட்டிட்டு, விஜயெலாம் அதுக்கு தகுதியே இல்லாத ஆளுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப. அப்போது அங்கே வந்த விஜயும் காவேரியும் என்னாச்சு தாத்தான்னு கேட்க, தாத்தாவும் இந்த மாதிரி நீங்கள் எப்பவும் போல் இதுக்கப்புறமா கம்பெனி பொறுப்பு எல்லாத்தையுமே ஏற்றுக்கிட்டது நடக்கிறது தான் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் இதுக்கப்புறமா சைன் போடுற வேலையை கூட பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போது காவேரியோட வயிற்றில் வளர்கிற என்னோட பேரனோ பேத்தியோ அவங்க கூட நாங்கள் சந்தோஷமாக இருக்கணும், நல்லா விளையாடணும்னு ஆசைப்பட்றோம். அதனால் இதுக்கப்புறமா கம்பெனியோட பொறுப்பை நீங்களே ஏற்றுக்கோங்களேன்னு சொல்ல. இதை கேட்டுட்டு விஜயும் ரொம்பவே ஆழமாக யோசிக்க ஆரம்பிக்க. காவேரியும் அதே மாதிரி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. பட் இன்னொரு பக்கம் பாட்டி இருந்த சந்தோஷத்தை இன்னுமே அதிகப்படுத்தணுன்றதுக்காகவே உடனடியாக சாரதாக்கு கால் பண்ணி, நாங்கள் காவேரிக்கு இப்போது பூமடிப்பு ஃபங்க்ஷனை வச்சுக்கலான்னு முடிவெடுத்துருக்கோன்னு சொல்ல. சாரதாவும் சரிங்க நம்ம அப்படியே பண்ணிடலாம், ஒரு நல்ல நாளாக பார்த்து நம்ம அதை வச்சுக்கலான்னு சொல்ல. ஆனால் பாட்டியும் நாங்கள் அதை ஏற்கனவே பார்த்துட்டோம், நாளைக்கு நாள் ரொம்பவே நல்லா இருக்குது, நாளைக்கே நம்ம ஃபங்க்ஷனை நடத்தலான்னு சொல்ல. ஆனால் ஷாக்கான சாரதாவும், இல்லை நாளைக்கேனா கண்டிப்பாக ஏற்பாடு எல்லாம் பண்ண எங்களுக்கு டைம் தேவைப்படும், அதனால் இன்னொரு நாள் வச்சுக்கலாமான்னு கேட்க. ஆனால் பாட்டியும் அதெல்லாம் ஒரு ஏற்பாடு பண்ண வேண்டாம், நீங்கள் எல்லோரும் கிளம்பி வீட்டுக்கு வாங்க, நாங்கள் எல்லா ஏற்பாடையுமே முடிச்சிடறோன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இதை கேட்டுட்டு சாரதா, என்ன பண்ணுறது, இவங்க வேறு இவ்வளோ அதிக உரிமையோடு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்களே, நம்மளோட பொண்ணுக்கு நம்ம தானே எல்லாத்தையும் செய்யணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு மாதிரியாக யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ கைஸ், பாட்டியோட இந்த மாதிரியான அவசர முடிவுகளால் மறுபடியுமே விஜய்க்கும் காவேரிக்கும் நடுவில் பிரச்சனைகள் வர அதிக வாய்ப்பு இல்லைனாலும் அவங்களோட குடும்பத்துக்கு நடுவில் மனஸ்காசப்பு வர நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்து பூமுடிப்பு விழாவில் வேறு என்ன பிரச்சனை காத்திருக்குன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். ஏன்னா எப்படியோ சாரதா வாயை திறந்து எந்த பிரச்சனையையும் சொல்லாமல் இருந்தாலும் கண்டிப்பாக கங்காவும் யமுனாவும் காவேரியோட ஃபங்க்ஷன் நல்லா நடக்கணும்னு ஒரு துளி கூட விருப்பப்பட மாட்டாங்க. அதனால் அவங்க மூலயமா கண்டிப்பாக ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனையாவது வர வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ பூமுடிப்பு விழாவில் என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம்.